சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பாவ மன்னிப்பு, கில்ட் கான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 23 அத்தியாயம் 26 முதல் 38 வரை. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான மக்களும் அவருக்காக புலம்பி அழுகிற பெண்களும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய, நாம் மனனம் செய்ய வேண்டிய வசனம் லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நமக்காக தம்மையே பலியாக்கிய ஆண்டவர் சிலுவையில் தாங்கொண்ணா வேதனைகளை சகித்த வேளையில் இந்த 7 வசனங்களும் சுவிசேஷத்தின் அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கியுள்ளன. சிலுவை வசனங்கள் ஒவ்வொன்றும் எவ்வாறு சுவிசேஷத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வலியுறுத்துகிறது என்பதை இன்றும் இனிவரும் 6 நாட்களும் தியானிப்போம். Father, forgive them, for they do not know what they do. முதலாவதாக, கடவுளது மன்னிப்பின் செய்தியை சுமந்து வருவதே சுவிசேஷமாகும். அதை பிரசங்கிக்கத்தான் இயேசு சீடர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படி சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் துவங்கி எல்லா நாட்டினருக்கும் அவரது பெயரால் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கடவுள் முதலும் முக்கியமாக பாவியை மன்னிக்கிறார். அப்பொழுது அவனது பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. பாவம் செய்ததால் நாம் பாவிகளாகவில்லை, பாவிகளாய் இருப்பதால் பாவம் செய்கிறோம். வேரில் தான் கடவுள் கை வைப்பார், கிளையில் அல்ல. கிறிஸ்துவுக்குள் கடவுள் நம்மை முற்றும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பதால் நாம் பரிசுத்தவான்களாவது கிடையாது, பரிசுத்தவான்களாய் இருப்பதால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். We are not saints because we are saintly. We are saints, so we must walk saintly. 2 திருடருக்கு இடையில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில், இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இயேசு சிலுவையில் தொங்குகையில் நமது கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றிற்கும் ஒட்டு மொத்தமாக பரிகாரம் செலுத்திவிட்டார். இனி வேறு பலியே இல்லை, வேறு பலியே தேவையும் இல்லை. நமது பாவங்கள் ஒருபோதும் செய்யப்படாதது போல அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. முழு நிராகரிப்பு, இதைத்தான் டோட்டல் ஜஸ்டிபிகேஷன் என்று சொல்வார்கள். இன்று நாம் பாவம் செய்தால் விண் தந்தையின் முன்
கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் நமது பாவ தன்மையை ஒத்துக்கொண்டு அவருக்கு முன் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாக நடந்து கொண்டிருந்தார். ஆவியானவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் நம்மை கழுவிக்கொண்டே இருக்கும். கூழாங்கற்கள் மீது வற்றாத நதி ஓடிக்கொண்டே இருப்பது போல் இம்மானுவேலின் இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். செய்ய வேண்டியதை செய்யாதது என்னும் பாவங்களே செய்யக்கூடாததை செய்தது என்னும் பாவங்களை விட அதிகம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் அவுட் நம்பர் சின்ஸ் ஆஃப் கமிஷன். எனவே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வெளியே ஒரு நொடிப்பொழுது கூட நம்மால் இருக்க முடியாது. எனவேதான் பொதுவான பாவ அறிக்கை ஆலயங்களிலே வாசிக்கப்படும். செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் தான் முதலாவது வருகிறது. பிரியமானவர்களே, சிறைக்குள் இருப்பவரை விட குற்ற உணர்வு கில்ட் என்னும் சிறைவாசகத்தில் வாழ்வோர்தான் ஏராளம். சுவிசேஷமோ விடுதலை மணி அடிக்கிறது. பாவ மன்னிப்பு கொடுக்க பாவத்திற்காய் மரித்த இயேசுவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அவருக்கு முன் பாவ கரை யாவும் பனி போல் உருகி போகும். ஒன்று சொல்லுகிறேன், மறந்து விடாதிருங்கள். அறிக்கையிடப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டாயிற்று. Sins confessed or sins forgiven. Sins forgiven or sins forgotten. Let me add forever. சின்ன வயதிலிருந்து நாம் அடிக்கடி ஒரு பாட்டை பாடுவோம். இந்த பாட்டை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்கிட்டே 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 என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால் ஏராளம் உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு உபதேசித்தார். வேதனைப்படுகிற வேளையிலும் கூட, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் கூட, சுவிசேஷத்தின் அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய 7 வார்த்தைகளை திருவாய் மலர்ந்தருளினாரே. அவருடைய அன்பை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? இதுவல்லவோ தெய்வீக அன்பு. எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்றையும் அவர் சொல்லாமல் போகவில்லை. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியத்தை நிமித்தமாக எங்களுக்கு கிடைத்த முழுமையான பாவ மன்னிப்புக்காக, முழுமையாய் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்கள் தான் இயேசுவை சிலுவையிலே தூக்கின. திரும்ப திரும்ப நாங்கள் பாவம் செய்து அவரை சிலுவையில் அறையாதபடி கர்த்தாவே நெஞ்சென வெறுத்து நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் மூலமாக நடந்து காட்ட எங்களுக்கு நீர் உதவி தாரும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளைக்காக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களையும் மனப்பூர்வமாய் நிபந்தனையின்றி மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.